குரு பயிற்சி பலன் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இது கேது உடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு 1 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 6 வருடம் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ 5 வயசு வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன். 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு, அந்த வீடு பார்த்திங்கனாக்கா உச்ச வீடு, சந்திரனோட வீடு, ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு. ஆனால் குருவுக்கு நட்பு கிரக வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. நல்ல பலமாக இருக்கிறார், உச்சமாயிட்டார். ஆனால் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு தசா புத்தி மட்டும் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குருடைய பார்வையும், 4ஆம் இடத்துல அவரோட சொந்த வீட்டை பார்க்கறது நல்லது. இன்னொன்று விரயத்தை பார்க்கறது சிறப்பு. இந்த குருடைய பார்வை இருக்கிற இடத்த விட குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு அவ்வளோ அருமையான பலன்களை கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சமீப காலமாக 2024 இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் எப்போ அடியெடுத்து வைத்தாரோ அந்த டைமில் இருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு தசா புத்தினாக்கா 20லேருந்தே கூட இருக்குது. அந்த சரியில்லாத ஒரு நிலைமை, அதாவது வேலையில் கொஞ்சம் பிரச்சனை, வேலையில் நெருக்கடி, இன்னொன்று வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது, அதுமாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. 24லேருந்து நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ அப்படிலாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் தான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. 24 அதில் ஆரம்பித்து 25 26 வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். ஒரு சில பேருக்கு 24ல் எனக்கு நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத விட இப்போ 25லேயோ 26லேயோ ஒரு சிலருக்கு வேலை பாதிப்பு வந்திருக்குன்னாக்கா, அந்த வேலை பாதிப்பு, அதாவது வேலை பிரச்சனை, வேலை போயிடுச்சு, வேலை சம்மந்தமான நெருக்கடி, எனக்கு இப்போ வேலை இல்லை, வேலை மாறிட்டேன், இது மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த 2024 தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கும். உடனே ஒரே நாளில் ஒருத்தர் வேலை விட்டு தூக்காது. ஒன்று மேல் அதிகாரி மாறியிருப்பாங்க, ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் மாறி இருக்கும், ஒரு கம்பெனி மாறி இருப்பீங்க. அந்த மாறுறது 2024 நடந்திருக்கும். அதில் இருந்து நிறைய வேலை ரீதியாக எப்போ வேலை போவோம், எப்போ வேலை போகாது, நிரந்தரமில்லாத வேலையாக தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய கம்பெனி ஐடி துறை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெளிநாடாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அதாவது 25லேயோ எண்டுலேயோ 26 ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கலாம். அந்த வேலை போகிறதுக்கு உண்டான காரணத்தை 2024 ஆரம்பிச்சிருக்கும். இந்த மேலதிகாரி மாறி தொந்தரவு கொடுக்கறது ஒன்று, ஏதோ சரியில்லாத போக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு இருந்தது. இது 2024 ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், சனி பகவானுடைய பார்வையில் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல போயிட்டார் அவர். 6, 7, 8ல் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னாக்கா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதாவது ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தசாபுத்தி சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. ஒரு 60% பேர் பரவாயில்லைங்க, ஏதோ போயிட்டுருக்கு, ஆனால் எனக்கு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மீதி 40% பேர் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தசாபுத்தி பிரச்சனைகள், அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் இது மாதிரி ஏறி லக்ன பாவத்துக்கும் பாவகிரகமாக வந்துட்டால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கோச்சாரத்தில் குரு மறையும் போது நான் சொல்கிறது என்னென்னா, 2024 கோச்சார ரீதியாக 6, 7 இப்போ 8ஆம் இடத்துக்கு வராது. இதெல்லாம் சரியில்லாத போக்கில் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, இப்போது அந்த பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா இன்னும் 1 வருட காலத்துக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுத்து இருந்து தான் ஆகணும். ஏன்னா தசாபுதி உங்களுக்கு நல்லா இருந்தால் ஓரளவுக்கு இந்த வருஷத்தை நீங்கள் தள்ளலாம். தசாபுதி சரியில்லாதவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும். எதையுமே பொறுமையாக நிதானமாக யோசித்து பண்ணுறது நல்லது. நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, வேலை ரீதியாக முயற்சி பண்ணாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். நெகட்டிவாக சொல்கிறோம் தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கு தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம்.
இப்போ நான் 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை எடுத்திருக்கிறேன். 25 வயசுக்குள்ள படிக்கிற காலகட்டத்தில் இப்போ சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் வந்து ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சுக்கிரன் நன்மை செய்யாது. சரி, நன்மை செய்யாது, படிப்பில் எப்படி இருக்கும்? ஆனால் சின்ன வயசில் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. பின்னாடி வரக்கூடிய 10 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 10 வருஷம் அப்படிங்கிறது சுக்கிர தசை குரு புத்தியில் ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து ராகு புத்தியில் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே இந்த ராகு எல்லாம் வந்து இந்த நன்மை செய்யக்கூடிய வீடுகளுக்கு, நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோட வீடுகளில் அமைஞ்சிடும் அந்த ராகு. அதனால் நன்மை செய்யக்கூடிய வீடுகளாக வந்துச்சுனாக்கா இப்போ ராகு புத்தியும் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். ராகு புத்தியிலேருந்து குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி பெருசாக பாதகத்தை பண்ணாது, கஷ்டத்தை கொடுக்காது, படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும், டிஸ்டர்ப் பண்ணாது. அவ்வளோதான். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புத்திகளாக இருந்துச்சுன்னா நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். அதுலேயும் கோச்சாரத்தில் குரு மறைவு ஸ்தானங்களில் வரும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இப்போ 8ல் குரு உச்சமாகிறார் அப்படின்னாக்கா படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? படிப்பு ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா நிறைய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். மனசு சார்ந்த கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். அதிகப்படியான முயற்சிகளை எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த சின்ன வயசில் அவ்வளோ பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல வரும்போது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லது. இன்னொன்று, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. ஆனால் வீட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த 8ல் குரு வரும்போது ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுவாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வந்து ஒரு சிலது போர் அடிக்கலாம், நான் சொல்கிறது திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய தசைகள், சின்ன சின்ன தசைகள் அடுத்தது இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சுக்கிர தசை சின்ன வயசில் முடிஞ்சிடும். அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பில் உட்காந்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல லைஃப். இப்போ அதெல்லாம் வந்து சரியில்லாத அமைப்பில் இருக்குது. ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை. இது மாதிரி ரொட்டேஷன்லேயே போயிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைனாக்கா இப்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அதாவது படிப்பு ரீதியாக நெருக்கடிகளை கொடுத்து உங்களுக்கு படிப்பு சரியில்லாமல் பண்ணி விட்டு பின்னாடி நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த காலகட்டத்தில் படிச்சிருங்க. எவ்வளோ படிக்கணுமோ அதை அந்த அளவுக்கு படிச்சிருங்க. 25 வயசுக்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷனை வச்சுங்க. எதிர்காலம் வந்து நிறைய வந்து விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் பூர்வமாக நிறைய வளர்ச்சிகளை கொடுத்துட்டே இருக்குது. அதுக்காக பயப்படக்கூடாது வேலை கிடைக்காதோ. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலையில்லா திண்டாட்டம் நிறைய இருக்குது, வேலையில்லா பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் சேமிப்பு பண்ண முடியல. அதை வந்து நிறைய தேவையில்லாத செலவு இருக்குது. நம்ம வந்து இந்த குடும்பத்தை நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. இது மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். அது மாதிரி நெகட்டிவாலாம் நினைக்கக்கூடாது. எதிர்காலத்தில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து தொழில் மாற்றங்கள் நிறைய வரும். அதை சமாளிக்கிற லெவலுக்கு நீங்கள் படிப்பு கையில் வச்சுட்டிங்கனாக்கா ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு லெவல் கூட ஒரு சில காலகட்டத்தில் வரலாம். நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் நம்ம கையில் வச்சுக்கணும். அப்படின்னாக்கா நல்ல படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தன்னம்பிக்கை, தைரியத்தை வச்சுக்கிட்டு நல்லபடியாக படிச்சிருங்க. உங்களுக்கு படிப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பு. இது எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க சுக்கிரதசையில், உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். வேலையில் வந்து பரவாயில்ல, இப்போ வந்து புதிய வேலை வாய்ப்புகள் தானே கிடைக்கும். பழைய வேலையில் இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி வேலையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணணும். இன்னொன்று, வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த ராசிக்கு சூரிய தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை. அதாவது சூரியன் உங்களுக்கு நன்மை செய்யும். இதெல்லாம் வந்து நட்பு கிரகம். அதாவது இந்த வீட்டுக்கு வந்து 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இது வந்து நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் குரு உச்ச வீட்டுக்கு வர்றது அவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் உண்டு. வேலை ரீதியாக நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருந்தா ஒரு 3-4 மாதமாகவே நிறைய பேருக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்துனே இருக்கும். அதாவது இருந்திருக்கலாம், அதெல்லாம் மாறும். இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வேலை ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 8ல் மறையிட்டோம், தப்பு இல்லை. நீங்கள் செய்கிற வேலையை நீட்டாக செஞ்சுட்டே வாங்க. வாக்குவாதங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல வேண்டாம். இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வந்தால் தவிர்த்துறது நல்லது. பெருசாக வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. நிறைய வந்து மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய டைம் இது. சூரிய தசையில் இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதிய முயற்சிகள் இப்போ தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஆசையை காட்டி ஒரு முதலீடு போட வைப்பார் இந்த குரு. புதிய தொழில் முயற்சிகளை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்களா, அதெல்லாம் பரவாயில்ல. திருமணத்துக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா திருமணம்லாம் ரொம்ப நாள் தடைப்பட்டு வந்திருக்கலாம், அந்த திருமணம் நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 30 வயசுக்குள்ளே அந்த சூரிய தசை அப்படிங்கிறது முடியும்.
இந்த ராசிக்கு அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 9, அதாவது குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். அதாவது உச்சமாவரார் அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். சூரிய தசையில் வேலை மாற்றம், வேலையில் வந்து உயர் பதவி, இன்னொன்று கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ கிடைக்கும். கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் கேட்டுருந்தா, நிறைய உங்களுக்கு வருமானம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா அதெல்லாம் வந்து இப்போ தீர்வுக்கு வரும். சமீப காலமாக 2024 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இருக்கோ, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வேலை போயிருக்கலாம், இப்போ வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் மாறும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணங்கிறது சக்ஸஸ். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் ஒரு சில பேருக்கு வந்து சூரிய தசைலாம் மறைவு சாணத்தில் இருந்து தசை பண்ணால் அவங்களுக்கு நிறைய அந்த திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ நீசமாக இருந்தாலும் சரி, ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி நீசமாகி தசை நடத்தக்கூடாது. லக்னத்துக்கு வந்து அவர் மறை ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை இந்த ராசிக்கே மறை ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால் அந்த 6 வருஷம் படாத பாடுபட்டுருவீங்க, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. இப்போ குரு பயிற்சி நல்லது பண்ணும், ராகு இது பயிற்சி நல்லது பண்ணும், சனி பயிற்சி நல்லது பண்ணும். ஏன் 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு, இன்னுமே எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்கா அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இந்த ராசிக்கு. இன்னொன்று லக்ன அவயோகராக வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மோசமாக அந்த சூரிய தசை பண்ணுறோம், அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய கஷ்டமாக கொடுக்கும். அவங்களுக்கு கூட இந்த குருடைய பயிற்சிங்கிறது நல்லாயிருக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அந்த குரு பயிற்சிங்கிறது அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்கனாக்கா அந்த தொழிலை மாற்றாமல் பண்ணிட்டு வாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்கனாக்கா அந்த வேலையை மாற்றாமல் பண்ணிட்டு வாங்க. இப்போ வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உங்களுக்கே தெரியும், சரி இந்த வேலைக்கு போகலாமா இல்லை அடுத்த வேலை முயற்சி பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கே கிரக அமைப்புகள் உங்களுக்கு மைண்டுக்கு தோணும். அப்படி தோன்றினால் கூட ஒரு வேலை கிடைச்ச பிறகு இன்னொரு வேலையை விடுங்க. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலையை விட்டு வேலையை தேடாதீங்க. இந்த டைம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பண்ணும். 31 வயசுலேருந்து 41 வரைக்கும் சந்திர தசை, அஷ்டமாதிபதி தசை 8ல் தான் ஒரு உச்சமாக வரார் இந்த குரு பகவான். இப்போ அஷ்டமாதிபதி தசைனாக்கா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கும். பரிவர்த்தனை ஆகியிருந்தால் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார் அந்த சந்திரன் அப்படிங்கிறவர். இப்போ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். இப்போ குருவே பரிவர்த்தனை ஆகிருக்கார் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ வந்து 24 வயசில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் 36, 48, 60 இது மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் இருப்பார் குரு பகவான். இது மாதிரி இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பரிவர்த்தனையில் இருந்தால், இன்னொன்று சனி பகவான் பரிவர்த்தனை இருந்தால் கூட உங்களுக்கு சிறப்பு. இப்போ அஷ்டமாதிபதி தசை தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வரலாம் ஒரு சில பேருக்கு. எதுக்குடா நம்ம இந்த ராசியில் பிறந்தோம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது மூல நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது இந்த நட்சத்திரத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். அதாவது இந்த கிரகத்துக்கு சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது அஷ்டமாதிபதிக்கு வலு கொடுத்த மாதிரி. அதனால தான் நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம். இவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. இப்போ குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துலேருந்து இப்போ பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. பொருளாதாரங்கிறது பரவாயில்ல, பண வரவை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வரைக்கும் வருமானம் இல்லைனாக்கா இப்போ வருமானம் வரும். இப்போ எந்த முயற்சிகளை எடுக்காதீங்க. வேலை ரீதியாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம். பெரிய முதலீடு இந்த காலகட்டங்களில் வேண்டாம். அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது, டோட்டலாகவே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா அது மாதிரி அமைப்புகளில் தான் இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்றது. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ஏன் குருவே மறைவு ஸ்தானத்தில் இருந்தான்னு வச்சுக்கலாம், உங்கள் ராசிக்கு கன்ஃபார்மாக இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சுட்டு வருவீங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, போதும் சார் நல்லபடியாக போகுது அப்படின்னா நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் இந்த செவ்வாதசை நல்லாயிருக்கும். ராசிக்கு 5 கூடிய கிரகம், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் போய் நீசமாயிட்டான்னு வச்சுக்கலாம், உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு நீசமாயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீசமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இடம் சம்மந்தமானது, இன்னொன்று திருமண வாழ்க்கையிலே ப்ராப்ளத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நெகட்டிவாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சமீப காலமாக வேலை வந்து செவ்வாதசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு வேலை சரியில்லைனாக்கா இப்போ குரு உச்சமாவர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சா ஓகே. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் யோசித்து பண்ணுறது நல்லது. அதே வந்து மறைவு ஸ்தானத்தில் இல்லை, இப்போ ஆட்சி உச்சத்தில் இருக்கார் இப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர், ஓகே உங்களுக்கு நல்லா இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தாலே இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லது செய்யும். நல்ல ஒரு பொருளாதார வரவு, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுவோடு சேரக்கூடாது. 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் வந்து
ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து தசா பண்ணுறதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அது மாதிரி இருக்கிறவங்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மற்றபடி கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாவே உங்களுக்கே தெரியும், ஏதாவது அப்படி இப்படி போச்சு, பேச்சுவார்த்தை கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா சைலண்ட்டாக விட்டுருங்க. எதையுமே அனுசரித்து போகிறது நல்லது. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு திசை. ராகு வீடு கொடுத்த கிரகம். அவர் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான டைம், அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ வீடு கொடுத்த கிரகம் சரியில்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ராகு தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. இது யார் வீட்டில் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அவங்களுக்கு கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும். இன்னொன்று சொத்து ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணுமோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அது அந்த ராகு சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கொடுக்கும். ஏன்னா அந்த ராசிக்கு வந்து சுக்கிரன் நன்மை செய்யாது. வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவர் யோகரா வந்துட்டால் ஓரளவுக்கு விட்டு வைக்கன்னு தான் சொல்லலாம். ரொம்பலாம் விட்டு வைக்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டத்தை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து புதனோட வீடு பரவாயில்ல. புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் நிறைய மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மைண்டு ரீதியாக நிறைய டிஃப்ரென்ஷில் கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக பெரிய முதலீடுகள் மட்டும் போடாமல் இருந்தால் போதும். பெரிய முதலீடு, பெரிய வந்து இப்போ யாரையா நம்பி பணம் கொடுக்கறது, அது மாதிரி தெரியாத நபர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது, இப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் போடுறீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்து பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. தெரிஞ்சால் கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் இந்த ராகு தசையில். என்னென்னா இந்த ராகு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஒன்று குருவாக இருக்கலாம். இப்போ குருவோட வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. சனியோட வீட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். இப்போ குரு உச்சமாகறாரு அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கலாம். அது மாறும், ஓரளவுக்கு மாறும். இப்போ 2ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு, 4ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு, விரயத்தை பார்க்குறாரு. சுப விரயங்களை நிறைய கொடுக்கும். இப்போ வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அந்த வீடு கட்டுற முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகும். இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பார்வை ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த குரு. ஆனால் தசாபுத்தி சரி இருந்தால் மட்டும்தான் அந்த பார்வைகள் ரீதியாக பாசிட்டிவாக நடக்கும். இப்போ பார்வைகள் ரீதியானாக்கா இப்போ வந்து குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகலை, இப்போ திருமணம் ஆகும். நிறைய சுப விரயங்கள் அதுதான் பண்ணும். இப்போ இடம் வாங்குறது, உங்கள் கையில் காசு இருக்கா, இடம் வாங்கி போட்டுருங்க, இல்லை வீடு கட்டுங்க. எதுவுமே இல்லையா, சைலண்ட்டாக இருங்க, கடன் வாங்காதீங்க. பெரிய கடன்களை தவிர்ப்பது இந்த ராகு தசையில் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. 2024 24, 25, 26 ஃபுல்லாகவே விட்டுருங்க. அது வந்து நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு இந்த குரு தசைக்கு நல்லது சொல்லலாம். ஆனால் குரு உச்சமாகறார் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள், அதாவது பணம் வரலனா இப்போ வரும், கொடுத்த பணம் வரலனா வரும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று சுப விரயங்களை நிறைய கொடுக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. மன அழுத்தத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம். சொத்து ரீதியாக யாருக்காரெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகும். ஏன்னா சொத்து ரீதியாக நிறைய பேருக்கு இந்த 2024 இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடம் மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இப்போது ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசு ரீதியாக இல்லை வந்து இப்போ கோயில் குளம் போகல அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ கோயில் குளம் போகலாம். நிறைய ஆன்மீக சுற்றுலா வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷத்தில். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி பின்னாடி வரக்கூடிய சனி பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பின்னாடி வரக்கூடிய தசை ஒரு 80 வயசுக்கு மேலே வந்தாலும் சரி, 70 வயசுக்கு மேலே வந்தாலும் சரி 5ஆம் இடத்தோடு கனெக்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 5ஆம் இடம் அப்படின்னாக்கா பூர்வ புனி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது, அந்த நட்சத்திரம் ஏறி இருக்கிறது, இல்லை பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது, இல்லை பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தோடு சேர்ந்துருக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. இது மாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போது உங்களோட வாரிசுகளுக்கு வந்து நல்லது. இப்போ நீங்கள் வந்து 80 வயசுக்கு மேலே நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை அடிப்படையில் உங்களுக்கு வாரிசுகள், அவங்க வாரிசுகளில் வேலை வாய்ப்பு இல்லைனா தொழில் இல்லை வருமானம், வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நிற்கும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு உளவியல் ரீதியாக மனசு நல்லா இருக்கும். பரவாயில்ல, என்னோடய வாரிசுகள் நல்லா இருக்காங்க, பசங்க நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வந்து பெண்கள் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஏதோ கட்டி கொடுத்த இடத்துல அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஒரு வேலை தொழில் நல்லபடியாக அமையும். இது மாதிரி தான் அந்த பின்னாடி வரக்கூடிய தசைகள். இந்த சனி தசை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் கெடுதல் பண்ணாதுனாக்கா இப்படி தான் நல்லது பண்ணும். உங்களுக்கு நல்லது பண்ணலனா கூட உங்களோட வாரிசுகளுக்கு
நல்ல அமைப்பை கொடுத்துரும் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது, பின்னாடி வரக்கூடிய தசை. இதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசில், அதாவது 20-22 வயசுக்குள்ளே சனி தசை வந்ததுனாக்கா அது அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அப்போது சிறப்பு தான். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. 8ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். நன்றி.